இல்ல இப்படி ஒரு இறுக்கமான சூழ்நிலையில அவன் உங்க கூட வீட்டுக்கு வந்தா திரும்ப திரும்ப இந்த நினைப்பு தான் அவன் மனசுக்குள்ள வந்து அவன் காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். புது இடத்துக்கு போனா அந்த நினைப்புல இருந்து கொஞ்சம் வெளியே வருவான். அவன் மனசுக்கும் ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கும்ல. யோசிக்காதம்மா, வாசு சொல்றதும் சரிதான். பையனை அனுப்பிச்சு விடுமா. கூட்டிகிட்டு போங்க தம்பி. அம்மா, நான் இவனை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போறேன். நீ இங்கிருந்து வரப்ப திவ்யாவை கூட்டிட்டு சரிப்பா, நீ கூட்டிட்டு போ. கௌதம், அம்மா இந்தாம்மா. வா கௌதம். வாங்க போலாம். கனகா, இனிமே இந்த மாதிரி கேட்காம எதையும் பண்ணாத. என்னது நான் பண்ணேனா? அத்தை, என்னத்தை கேட்டுட்டு சும்மா நிக்கிறீங்க? அத்தை, உங்க மருமக கேக்குறால, பதில் சொல்லுங்க. அம்மா வினோ, என் மகன் சிவராம இனிமே திரும்ப நம்ம கிட்ட வரமாட்டாங்கிறத நீ ஆணித்தனமா நம்பணும். உன் மனசும் அது உண்மைங்கிறத ஏத்துக்கணும். அதுக்காகத்தான் இந்த சடங்குக்கு ஏற்பாடெல்லாம் நான் பண்ண சொன்னேன். இதுக்கு முன்னாடி இவங்க உன்னை சடங்கு பண்ண சொன்னதுக்கான நோக்கம் வேற. ஆனா நான் இப்ப சடங்கு பண்ண சொல்றதுக்கான நோக்கம் வேற. அத்தை, என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனா இனிமே என்ன கேட்காம யாருமே எதுவுமே எந்த சடங்கையும் பண்ண வேண்டாம். என்ன பாவம் பண்ணாங்க என்னோட பசங்க? அவங்க முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கத்த. மேலும் மேலும் அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க கண்ணீரை பாக்குறதுக்கு நான் விரும்பல. நானும் நம்ம குடும்பத்துக்காகவும் பசங்களுக்காகவும் நடந்ததெல்லாம் மறந்து மெல்ல மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு முன்னேற அடி எடுத்து வச்சா, நீங்க இப்படி ஏதாச்சும் பண்ணி என்ன திரும்ப பழைய இடத்துக்கே கூட்டிட்டு வந்து என்ன கஷ்டப்படுத்துறீங்க. முடியல, என்னால முடியல. என் மனசு வலிக்குது. இல்ல மாவினோ, உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இதையெல்லாம் பண்ணல. உன் நிலைமைய கொஞ்சம் மாத்தணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை நான் பண்ணேன். இது உன் மனசை காயப்படுத்திருந்தா தயவு செஞ்சு இந்த அத்தையை மன்னிச்சிடுமா. அத்தை, நீங்க என்னைக்கும் என்ன காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. வலிக்கு மருந்து போடணும் தான் நினைச்சிருக்கீங்க. ஆனா இது வலி இல்ல அத்தை, காலம் கொடுத்த வடு. அது என்னைக்கும் எனக்குள்ள சுகமான வலியாதான் இருக்கும். வினோ, நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோமா. வாழ்க்கை இப்படியே போயிடும் நினைக்காத. உனக்கும் அடுத்த கட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. புரியல அத்தை, எனக்கு அடுத்த கட்ட வாழ்க்கையா? என் வாழ்க்கையோட அடுத்த கட்டமே நம்ம குடும்பம் தானே. ரம்யாக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் 2 பசங்களையும் அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நல்லா படிக்க வைக்கணும். எல்லாத்துக்கும் மேல எனக்கு பலமா இருக்கிற உங்களை நல்லபடியா பாத்துக்கணும். இதுதான் அத்தை என்னோட அடுத்த கட்ட வாழ்க்கை. இத பத்தி வேற என்ன இருக்கு நான் யோசிக்கிறதுக்கு? இப்ப கூட நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்கிறியே தவிர உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறியேம்மா. இப்போ நீ வயசுல இதையெல்லாம் பேசுறதுக்கு வார்த்தைக்கு நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கைக்கு அது சரிப்படாது. காலம் ஓட ஓட அதோட வேகத்துக்கு ஓடுறவங்க யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நாம தனிச்சுதான் இருக்கணும். ஆனா உனக்கான ஒரு வாழ்க்கையை நீ யோசிக்கணுமா. அதுதான் உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கும். இத நான் உனக்கு அத்தையா சொல்லலம்மா, ஒரு தாயா உன்னை என் பொண்ணா நினைச்சுதான் சொல்றேன். நீ உனக்காகவும் கொஞ்சம் யோசிக்கணும்.
கௌதம், இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி அமைதியாவே வருவ? ஏதாவது பேசு. உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் போடட்டுமா? இல்ல வேணாம். அங்கிள், சொல்லு கௌதம். அப்பாக்கு ஏன் இதெல்லாம் பண்ண சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சித்தி பண்ண சொல்றப்ப கேட்டேன், இது பண்ணா ஸ்கூலுக்கு போக சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வேற என்னமோ சொல்றாங்க. சொல்லுங்க அங்கிள், எதுக்கு இப்படி பண்ண சொல்றாங்க? கௌதம் கண்ணா, நீங்க அந்த விஷயத்த மறக்கணும்னு தானே அங்கிள் உங்களை தனியா கூட்டிட்டு வந்தேன். திரும்ப எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு? வேண்டாம் செல்லம், நீ அதையெல்லாம் நினைச்சுக்காத. எப்பவும் போல இரு. எப்பவும் போலனா அப்பா வருவாருன்னா? அதான் அம்மா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே, பின்ன எப்படி அங்கிள் எப்பவும் போல இருக்க முடியும்? சரி, கௌதம்க்கு என்ன பிடிக்கும்? ஐஸ்கிரீம், சாக்லேட், ஸ்வீட்ஸ், சொல்லுங்க. அங்கிள், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேனா? என்ன பேசுற கௌதம்? நீ என் கூட இருக்கிறதால எந்த தொந்தரவும் இல்ல. இல்ல, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணா. இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரவா? போதும் அங்கிள். சரி, இப்போ கௌதம்க்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு சொல்லுங்க, நாம அங்க போலாம். அங்கிள், சொல்லு, எங்க போகணும்? என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்களா? ஹே, என்னடா இப்படி கேக்குற? சரி, வா போலாம், வா. என்னம்மா, என்ன எதுக்கு அவ்வளவு அவசரமா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்ன? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? வீட்ல தான் எப்ப பார்த்தாலும் உங்க பேரனை மடியில தூக்கி வச்சிருக்கீங்க. அங்க வச்சு பேசினா நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அதான். இதோ பாருங்க மாமா, நீங்க உங்க பேரனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களை மீறி அவரும் பையன் கிட்ட எதுவும் பேச முடியல.